தேவன் உங்களிடம் பேசும் இன்றைய வாக்குத்தத்தம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். செப்பனியா 3:17 இவ்வாறு கூறுகிறது. ஒரு மலையேற்ற வீரன் தன் முதுகில் ஒரு மிகப்பெரிய சுமையை தூக்கி கொண்டு செங்குத்தான மலையில் ஏறுகிறான் என்று வைத்துக் கொள்வோம். பாதி தூரம் சென்றவுடன் அவனது பலம் குறைகிறது. கால்கள் நடுங்குகின்றன. மூச்சு வாங்குவது சிரமமாகிறது. அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அந்த சூழலில் அங்கிருக்கும் ஒரு அனுபவம் வாய்ந்த வழிகாட்டி அவனிடம் வந்து, உன் சுமையை என்னிடம் கொடுத்து விடு, என் கையை பிடித்துக்கொள், நான் உன்னை உச்சிக்கு அழைத்து செல்கிறேன் என்று சொன்னால் அந்த வீரனுக்கு எவ்வளவு பெரிய நிம்மதி கிடைக்கும். இன்று உங்கள் வாழ்க்கையும் ஒரு செங்குத்தான மலை பயணத்தை போல இருக்கலாம். குடும்ப பொறுப்பு, பண கஷ்டம், தீராத மனக்கவலை என்ற பாரங்களை சுமந்து கொண்டு எப்போது இந்த மலை ஏறி முடியும் என்று நீங்கள் திகைக்கலாம். உங்கள் சொந்த பலத்தால் அந்த பாரத்தை தூக்க முயன்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்று உன்னத வழிகாட்டியாகிய இறைவன் உங்களுக்கு சொல்லும் செய்தி, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் பாரங்களை உங்கள் முதுகில் இருந்து இறக்கி அவர் பாதத்தில் வையுங்கள். நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் உங்கள் பாரத்தை சுமக்க தயாராக இருக்கிறார். அவர் தரும் இளைப்பாறுதல் என்பது வெறும் ஓய்வு அல்ல, அது உங்கள் பயணத்தை தொடர தேவையான புது பலம். இன்று உங்கள் கவலைகளை அவரிடம் கொடுத்துவிட்டு ஒரு நிம்மதியான உறக்கத்தை பெறுங்கள். நாளை ஒரு புதிய வெற்றியுடன் நீங்கள் எழப் போகிறீர்கள். ஆமீன்.